Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் 20 யூபிஎஸ்சி 2024 ட்ரிலோக் சிங்கோட ஆன்சர் காப்பியை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் உள்ள டைரக்டா போயிடலாம். How has India's citizen charter be a powerful tool for impacting or improving governance and empowering citizens? ஸோ ஓவரால் ஒரு காம்பனன்ட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 10 மார்க்கராக கேட்டிருக்காங்க. 10 மார்க்கர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பேஜ் தான் கொடுப்பாங்க. அது இந்த டாப்பர் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாரு. சரி, இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பேப்பர் 2ல கவர்னன்ஸ் காம்பனண்ட்ல இருந்து சிலபஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுக்கு இந்த ஆல் இந்தியா ரேங்க் 20 ட்ரிலோக் சிங் எப்படி வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல் பண்ணியிருக்காரு அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணணும்னா கிளியர் விசிபிள் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அது 3.5 லைன்ஸ்ல வந்துட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சூப்பரா வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. இன்ட்ரடக்ஷனையே ஃபாலோ பண்ணி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப அட்ராக்டிவா ஐ கேச்சிங்கா இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கண்டிப்பா கிடைக்கும். சரி, பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் பேஸ்ட் அப்ரோச்சில் கிளியராக கீவேர்ட்ஸ் வந்துட்டு அந்த கவர்னன்ஸு எம்பவரிங் சிட்டிசன்ஸ் அதை வந்துட்டு போட்டுட்டு பாயிண்ட் பேஸ்டு ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் அகைன் 3 லைன்ஸில் வந்துட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Citizen Charter was introduced by John Mayer in UK. Since then it has become a transparency tool, transforming tool to enable good governance. இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா இந்த சிட்டிசன் சார்ட்டர் எப்படி பேக்ரவுண்ட் எதுல இருந்து எவல்யூஷன் வந்துச்சுன்னு எழுதியிருக்கிறாரு. ஃபாலோடு பை ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல சிட்டிசன் சார்ட்டரோட மீனிங் என்ன, அப்படி இதோடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத கிளியரா ஹைலைட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் சார்ட்டர் வில் ஹெல்ப் என்ஷூர் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், அமாங் த பீப்புள் அண்ட் வித்தின் த பீப்புள். இதுக்குமே 1 மார்க் கிடைக்கும். ஏன்னா இது வந்து கொஸ்டினோட கான்டெக்ஸ்ட்டை கரெக்டா எம்பவரிங் சிட்டிசன்ஸ்ன்றதை லிங்க் பண்ணி எழுதியிருக்கிறாரு. பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வைஸ்ட் அப்ரோச். அதுல வந்துட்டு என்ன முக்கியமான விஷயம்னா இந்த கீவேர்ட்ஸை வந்துட்டு செவர்டம் மாடல், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், வெர்னாகுலர் லாங்குவேஜ், டிஆர்பிஜி கைட்லைன்ஸ், சிட்டிசன்ஸ் ரோல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டான டெர்மினாலஜிஸ் பயன்படுத்தி அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. ஸோ 7 பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் என்ற விகிதத்தில் ஒரு 3.5 மார்க் கிடைக்கும். இது தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டாப்பர் பண்ணியிருக்கிறது இன்க்ளூஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ். ஏன்னா கவர்னன்ஸ்ல இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் கொண்டுட்டு வந்தோம்னா எக்ஸாமினரை கண்டிப்பா வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். மயூர்பஞ்ச் சிட்டிசன் சார்ட்டர் ஹேஸ் குட் டைம் லைன் அண்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல்ன்றாரு. இந்த கேஸ் ஸ்டடி இன்க்ளூட் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆன்சர்ல மார்க்கிங் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன்ல 1 மார்க், இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் 1 மார்க், ஸோ இங்க 2, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க், 3 மார்க் வந்துருச்சு. பாடி ஆஃப் த ஆன்சர்ல 4.5. ஸோ ஓவரால் ஒரு 10 மார்க்குக்கு வந்து 7.5 மார்க் ஃபெச் பண்ணியிருக்காரு. ஜிஎஸ் பேப்பர் 2ல கவர்னன்ஸ் காம்பனண்ட்ல இது வந்துட்டு 1 ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஏன் இது வந்து நான் குறிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா இவருடைய மார்க் ஷீட்டை பாருங்க. ஜிஎஸ் பேப்பர் 2ல ஆல்மோஸ்ட் வந்துட்டு 124 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 250. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 6.5 to 7 மார்க் எடுத்திருக்காரு. நாட் ஓன்லி தட், இவரோட ஓவரால் ரிட்டன் மார்க்ஸை பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி திவ்யாவோட மோர் மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இந்த டாப்பர் வந்துட்டு கண்டிப்பா இவருடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல் வந்து நிறைய விஷயம் நம்ம ஆன்சரை இன்கார்பரேட் பண்ணிக்கணும். அதுல குறிப்பா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கவர்னன்ஸ்ல கொண்டுட்டு வரணும், கேஸ் ஸ்டடி கொண்டுட்டு வரணும், டெர்மினாலஜிஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றப்ப அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் லேர்னிங்ஸ் இந்த ஆல் இந்தியா ரேங்க் 20 ட்ரிலோக் சிங்ல இருந்து என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர்ல இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் கண்டிப்பா முக்கியம். அதுலயும் குறிப்பா வந்துட்டு பாடியில வந்துட்டு சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ்ட் அப்ரோச் கொண்டுட்டு வரலாம். யூசேஜ் ஆஃப் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆர் ஃப்ளோ சார்ட் பேஸ்ட் அப்ரோச் வந்து கண்டிப்பா வந்துட்டு அட்ராக்டிவா இருக்கும் கவர்னன்ஸ்ல. அட்ரஸிங் த கொஸ்டின் வந்துட்டு கம்ப்ளீட்லி, அதுலயும் குறிப்பா வந்துட்டு கேஸ் ஸ்டடிஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற ஏதாவது பாசிபிள் நம்ம ஆன்சர்ல கொண்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கோப் கிடைக்கும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்களுமே ஜிஎஸ் பேப்பர் 2ல கவர்னன்ஸ் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதுறப்ப இந்த விஷயத்த உங்க ஆன்சர்ல கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மூலியமா உங்களுக்கு மென்டர்ஷிப் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.